கேஸ்ல ஒரு நபர் ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சிருக்கான். அந்த பொண்ணு கையில கட்டியிருந்த ஆப்பிள் வாட்சை வச்சு அவங்க எப்படி தப்பிச்சாங்க? Hello? What's going on there? கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோபியா இருக்கு. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்கலாம் இடைஞ்சலா இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள இருக்கவே மாட்டாங்க. சின்னதா தான் இடம் இருக்கு, குறுகலான சந்துக்குள்ள பூந்து போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க. சொல்ல போனா இந்த மாதிரியான பயம் நம்ம எல்லா இடத்துக்குள்ளயுமே இருக்கும். எதனாச்சும் ஒரு குறுகலான இடத்துக்குள்ள போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது, வெளியில வர முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது, ஒருவேளை மூச்சு முட்டிச்சுனா அப்படின்னு சொல்லி பல விதத்துல பல பேர் வந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இங்க ஒருத்தங்களை உயிரோட புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்கிற எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல ஒரு நபர் ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சிருக்கான். அந்த பொண்ணு கையில கட்டியிருந்த ஆப்பிள் வாட்சை வச்சு அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் 16, 2022 911க்கு ஒரு கால் வருது. அந்த கால் ஆப்பிள் வாட்சில் இருந்து வருது. அது ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 1 மணி இருக்கும். அந்த காலை அபிஷியல்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க. ஹலோ, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி இவங்க கேட்ட கேள்விக்கு எதிர் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அந்த கால்ல யாரோ ஒரு லேடி வந்துட்டு பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு முனகிற மாதிரி இருந்திருக்கு. Hello? What's going on there? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர வரைக்குமே போனை நாங்க வைக்க மாட்டோம், நீங்களும் உங்களோட காலை கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால்ல ஒரு லேடி வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால பேசவே முடியல. ஆனா அந்த கால்ல எதையோ போட்டு பயங்கரமா இடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. கூடவே பட்டன்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி டைப் பண்ற மாதிரி கேட்டிருக்கு. Can you hear me? I'm not gonna hang up until help is with you, okay? ஆரம்பத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவங்க எந்த லொகேஷன்ல இருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இந்த எமர்ஜென்சி கால்ல அவங்க எதுவுமே பேச கிடையாது. ஆனா இந்த காலை பாக்குறப்ப இவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா டவர் சிக்னல்ஸுமே வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த கால் எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற லொகேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. இவங்க போனப்ப கூட அந்த ஆப்பிள் வாட்ச் இருந்து வந்த அந்த கால் வந்துட்டு கனெக்டட்லயே தான் இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸோட கார் வந்துட்டு அந்த ஏரியாக்குள்ள போகும்போது அந்த சத்தம் கேட்டிருக்கு. கூடவே அவங்க வாசல்ல நின்று வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது, பக்கத்துல குலைச்ச நாயோட சத்தம் எல்லாமே அந்த கால்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. அடிச்சு பிடிச்ச போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சவுண்டெல்லாம் வச்சு அது என்ன வீடு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த வீட்டோட வாசல்ல எக்ஸாக்டா போய் நின்று கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து யாருமே வெளியில வரல. சொல்ல போனா அந்த வீட்டுடைய கதவே வந்துட்டு திறந்து தான் இருந்தது. ஒருவேளை உள்ளார யாராச்சும் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த கதவை லைட்டா திறந்து விட்டு உள்ள போறாங்க. இப்படி போன இவங்க வீட்டுக்குள்ள வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் உள்ள போயிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. இவங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போயிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல இவங்க பேசுறது ரொம்பவே நல்லா கேட்டிருக்கு. அந்த வீட்டுடைய கார் நிறுத்தக்கூடிய கராஜுக்கு எல்லாருமே போயிருக்காங்க. அங்க ஒரு ஆப்பிள் வாட்ச் மட்டும் உடைக்கப்பட்ட நிலைமையில கடந்திருக்கு. ஆனா அந்த ஆப்பிள் வாட்ச் வந்துட்டு என்னதான் உடைஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த கால் அப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. போலீஸ்க்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இந்த சமயம் தான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்தாங்க. அப்படி வந்து அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு கிறிஸ்டல். அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது. கூட வந்தது அவங்களுடைய தம்பி, அவனுக்கு 11 வயசு ஆகுது. நீங்க யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்கள பார்த்து கேட்டதுக்கு நாங்க இந்த ஹவுஸ் ஓனருடைய பசங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடு யாரோடையது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்டதுக்கு இந்த வீடு 42 வயசான கொரியன் உமனான யங் ஷாங்கோடையது அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா நாங்க 2 பேருமே அவங்களோட பசங்க தான், என்னுடைய அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் கிறிஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்களை போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சொல்றாங்க. வழக்கமாவே அவங்க சண்டே ஆனாலே சர்ச் போவாங்க. அதே மாதிரிதான் அந்த சண்டேவும் அவங்க அம்மா, அவங்க பொண்ணு, அப்புறமா அவங்க தம்பி 3 பேருமே சர்ச் போயிருக்காங்க. இப்படி இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்பதான்
வீட்டுக்கு வெளியில அவங்க அப்பாவுடைய வேன் இருக்கிறத பாக்குறாங்க. இது மூலியமாவே அவங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. இவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனதுனால நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்களை பத்தி பேசுறதுக்காக அவங்களுடைய அப்பா வந்துட்டு வாரமான ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வருவாரு. அதே மாதிரிதான் அவர் அன்னைக்கு வந்திருந்தாரு. நாங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து எங்களை பார்த்து கை காட்டினாரு. உடனே எங்க அம்மா வந்துட்டு என்ன பார்த்து உன் தம்பியை கூட்டிட்டு வெளியில போ, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. பெரியவங்க பேசுற இடத்துல எதுக்கு அவங்க கொஞ்சம் பர்சனலான மேட்டர் எல்லாம் பேசுவாங்க அப்படிங்கறதுனால அவங்க அம்மா கிறிஸ்டல் அவங்க தம்பி கூட வெளியில போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி நான் என் தம்பி கூட வெளியில இருந்த போது திடீர்னு எங்க அம்மாவுடைய வாட்சில் இருந்து எனக்கு ஒரு எமர்ஜென்சி மெசேஜ் ஒன்று வந்துச்சு. கூடவே வீட்டுடைய மேப்பும் அட்டாச் ஆகி வந்திருந்தது. இதுக்கப்புறமா தான் நாங்க திரும்பி வந்தோம். நாங்க திரும்பி வரும்போது ரோட்ல நின்றுட்டு இருந்த எங்க அப்பாவுடைய மினி வேனை வந்துட்டு காணோம். உள்ள வந்து பார்த்தப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் ஆன நீங்க தான் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்டல் நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரியுது. அவங்க அப்பா அவங்க அம்மாவை கடத்தி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு. உடனே அவங்க மிஸ்ஸிங் பர்சன் அலர்ட் கொடுக்கறாங்க. சோசியல் மீடியாவில எல்லாம் போஸ்ட் போட்டு நிறைய இடத்துக்கு இந்த விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல அவங்களுடைய போட்டோஸ், அவங்களுடைய டீடைல்ஸ், அவர் எந்த மினி வேன்ல கடத்திட்டு போனாரோ அந்த வேனை பத்தின டீடைல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா கொடுத்திருந்தாங்க. கடத்திட்டு போன அவங்க அப்பாவுடைய பேர் வந்துட்டு சோயாங். இதுக்கு முன்னாடி இவர் மிலிட்டரியில ஒர்க் பண்ணி இருந்திருக்காரு. மிலிட்டரியில நிறைய இன்டெலிஜென்ட்டான ஒர்க்லாம் வந்துட்டு எடுத்து பண்ணியிருக்காரு. இவர் பாஸ்ட்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல நிறைய ஒர்க் பர்டன்லாம் இருக்குமா, நிறைய விஷயத்தை திங்க் பண்ற மாதிரி இருக்குமா, இதனால இவர் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆவாராம். இது மட்டும் இல்லாம இந்த ஷோயாங்க்கும் யங்குக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே இவங்க 2 பேருக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஷோயாங். ஏன்னா இவருக்கு முன்கோபம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பட்டுன்னு கோவப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாராம். அடிக்கலாம் கூட செய்வாராம். ஆனா இது எல்லாத்தையுமே வந்துட்டு யங் வந்து ரொம்பவே அமைதியா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது முடியல. அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நாளைக்கு அவங்களுடைய குழந்தைங்களோட வாழ்க்கைக்காகவும் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஷோயாங் வந்துட்டு இவங்க கிட்ட மட்டும் பிரச்சனை பண்ண கிடையாது, அவங்க பசங்கிட்டையுமே வந்துட்டு ரொம்ப மோசமா தான் நடந்துப்பாரு. உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் உயிரோடய விட மாட்டேன், உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய தடவை இவர் மிரட்டிக்கிட்டே இருப்பாரு. இதுவும் பாத்தீங்கன்னா இவங்களை மட்டும் கிடையாது, அவங்களுடைய குழந்தையும் சேர்த்து தான் வந்துட்டு மிரட்டுவாராம். இவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது அவர் மிரட்டினது எல்லாமே உண்மையாலுமே நடக்க போகுது அப்படின்னு. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த அக்டோபர் சண்டே இவங்க 3 பேருமே சர்ச் போயிருக்காங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்க அப்பாவுடைய வேனை பார்க்குறாங்க. உள்ளார அவங்க அப்பா இருக்க அவங்க பர்சனலாக பேசணும் அப்படின்றதுனால இவங்க 2 பேருத்தையுமே வெளியில் அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அவங்களோட டைவர்ஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நீ தான் இந்த தப்பு பண்ண, நீ தான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. கூடவே ஃபைனான்சியலாக எல்லா விஷயத்தையும் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் சாதாரணமாக ஆரம்பிச்ச இந்த கான்வர்சேஷன் வந்துட்டு பயங்கர மோசமாக போக ஆரம்பிக்குது. இந்த சமயம் எங்களால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட எடுத்துக்கவே முடியல. நீங்க தயவு செஞ்சு வெளியில போறீங்களா, நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவங்க மேல போறாங்க. இப்படி மேல் ஃப்ளோர் போன யங் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்டா இருந்திருக்காங்க, ரொம்ப டயர்டா இருந்திருக்காங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா சுவாங் வந்துட்டு அந்த பிரச்சனையை அதோட விடுறதா இல்ல, அவருக்கு அளவு கடந்த கோவம் வருது. இவர் வேகமா படி ஏறி மேல போயிட்டு மேல இருக்கக்கூடிய பெட்ரூமை பிடிச்சு உடைச்சிட்டு உள்ள போறாரு. இப்படி உள்ள போன இவர் வந்துட்டு கொஞ்சம் கூட பேச கிடையாது, எடுத்த உடனே அடிக்க ஆரம்பிக்கிறாரு, மோசமா தாக்குறாரு. ரிப்பீட்டடா அவங்களோட தலையில போட்டு பயங்கரமா அடிச்சுட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்கள தூக்கி தரையில போடுறாரு. யங் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து போராட பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. ஏன்னா அவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு, மிலிட்டரியிலும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால ரொம்பவே டெக்னிக்கலா மோதி இருக்காரு. அவங்கள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு நான் உன்னை கொலை பண்ண போறேன், இதுக்கு மேல நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. மிரட்டிட்டு அவங்களோட கையெல்லாம் பிடிச்சி இறுக்கி கட்டி இருக்காரு. அவங்களோட வாயில கத்தக்கூடாது அப்படின்றதுனால பெரிய டக் டேப்பா போட்டு மூடி இருக்காரு. மொத்தத்துல அந்த சமயம் யங்னால கொஞ்சம் கூட நகரவே முடியல. இப்படி கட்டி போட்டு இவரு வேக வேகமா கீழே போறாரு. கீழே போயிட்டு அவரோட மினி வேனை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல யங் வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட உடம்ப கை காலெல்லாம் வந்துட்டு அசைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க அசைச்சிட்டு இருந்த அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால ஒரு கையை வெளியில எடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த கையை வச்சு இவங்க ஆப்பிள் வாட்ச் மூலமா அவங்களுடைய பொண்ணுக்கு வந்துட்டு மேப்பை சென்ட் பண்ணிருக்காங்க, எமர்ஜென்சி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா உடனடியா இவங்க 911 எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆரம்பத்துல நம்ம கேட்டது. இப்படி கால் பண்ண இவங்களால கொஞ்சம் கூட பேச முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய டக் டேப்பை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இவங்க அப்படின்னு சொல்லி முணுமுணுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க.
இவங்களால முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்களால முடியல. இப்படி இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மினி வேனை ரெடி பண்ணி வச்சிருந்த சிவாங் வந்துட்டு மேல வந்துடுறான். இப்படி வந்த இவன் ரொம்பவே ஃபோர்ஸா அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போற அந்த சமயத்துல அவங்க கையில வச்சிருக்க வாட்சை பாக்குறான். அவர் மிலிட்டரியில் ஒர்க் பண்ணாரு, அவருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்றதுனால அந்த வாட்ச் மூலியமா கூட இவ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை கழட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்தி எடுத்து வேகமா அடிச்சு உடைக்கிறாரு. இவங்களை வலுக்கட்டாயமா மினி வேன்குள்ள தூக்கி போடுறப்ப அந்த கராஜில இவங்களோட வாட்சை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. சொல்ல போனா இவருடைய கார் வந்துட்டு வெளியில போன அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கார் வருது. சொல்ல போனா இந்த காரை கிராஸ் ஆயிட்டு தான் இவர் போறாரு. சிவாங் வந்துட்டு எங்குடைய கண்ணை கட்டி அடுத்த கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம வேகமா அந்த மினி வேனை ஓட்டிட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறான். இப்படி போய்கிட்டு இருந்த வேன் ஒரு இடத்துல நிக்குது. நின்னதுக்கு அப்புறமா சிவாங் எங்க பிடிச்சு தூக்கி கீழே போடுறான். இப்படி அவங்களை கீழே போட்டு கொஞ்சம் பக்கத்திலே வந்துட்டு ஒரு குழியை தோண்டிட்டு இருந்தான். இந்த குழியை தோண்டி அவங்கள கொன்னு புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான், அதுவும் உயிரோட. அந்த சமயமாவ அவன் கையில வச்சிருந்த ஒரு மெலிசான கத்தி எடுத்து அவங்களோட நெஞ்சிலே குத்துறான். அவங்கள பிடிச்சி தூக்கி அந்த குழிக்குள்ள போட்டுட்டு மேல கல்லெல்லாம் தூக்கி போட்டிருக்கான், மண்ணெல்லாம் வாரி போட்டிருக்கான். இப்படி இவன் மண்ணெல்லாம் வாரி போட்டுட்டு இருந்த அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு மூச்சு விடுறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸா அவனுக்கே தெரியாம நகர்த்தி நகர்த்தி ரெடி பண்றாங்க. அவளுக்கு காயம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அவளை நம்ம புதைச்சிட்டோம், இதுக்கு மேல அவ இதுக்குள்ளாரையே துடி துடிச்சு செத்து போயிருவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனா அந்த நபர் தோண்டி வச்சிருந்த குழி அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாலாம் கிடையாது, வெறும் 19 இன்ச்சுக்கு தான் மண்ணை போட்டு மூடி இருக்கான். வந்துட்டு அவங்க மூச்சு விடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஹோல் வழியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மூச்சு இழுத்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்படி புதைக்கப்பட்ட நிலைமையிலே அவங்க 19 மணி நேரம் இருந்திருக்காங்க. இந்த சமயம் வந்துட்டு அவங்களோட கையை இந்த மாதிரி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மண்ணா கீழே இழுத்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட கையை மட்டும் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இப்படி கையை வெளியில எடுத்து இவங்க வந்துட்டு அவங்க முகத்து மேல இருந்த மண்ணு அவங்க உடம்பு மேல இருந்த மண்ணுன்னு கொஞ்சம் கொஞ்சமா விளக்கிட்டு புதைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. இப்படி எந்திரிச்சப்ப இவங்க பாக்குறாங்க அங்க அவங்க ஹஸ்பண்டோடைய மினி வேன் வந்துட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. நம்மள புதைச்சிட்டு அவன் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சாங்க. ஆனா அந்த வேனை பார்த்த உடனே எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சே ஆகணும், இவங்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த டோர் கேமராவெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. கடைசி என்ன நடந்துச்சு, எந்த திசையை நோக்கி போனோம் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுபடி இவங்க நெய்பருடைய டோர் கேமரா ஃபுட்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வீட்டு வாசல்ல அந்த மினி வேன் வந்து நின்றுருக்கு. அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்திருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் இவங்க வெளியில போறாங்க. சிவாங் வந்துட்டு எங்க தூக்கிட்டு வந்து அந்த வேன்ல போடுறான். அந்த வேன் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புது. கரெக்டா போலீஸ் கார் வந்து கிராஸ் ஆகி வருது. இது இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அவங்க காணாம போன ஒரு நாள் கழிச்சு, அதாவது அடுத்த நாள் மதியானம் 1 மணிக்கு திடீர்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த கால் வந்துட்டு எங்களோட வீட்டுல இருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருந்து வந்திருக்கு. அந்த போன் கால்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்க வீட்டு வாசலுக்கு வெளியில ஒரு ஷெட் இருக்கு, அந்த ஷெட்டு கிட்ட யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்க என்னென்னமோ சொல்லி கத்திட்டு இருக்காங்க, அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு பயப்படாம நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. போய் பார்த்தப்ப அங்க இருந்தது வேற யாருமே இல்ல, காணாம போன எங்களுடைய உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மண்ணா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க குழியில இருந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம காயங்களோடய வந்துட்டு ஒரு இடத்துல இப்படியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறதுக்காக கிட்ட போயிருக்காங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசரை பாக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. என்ன காப்பாத்துங்க, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே கத்திட்டே பேசியிருக்காங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப என்னோட ஹஸ்பண்டே வந்துட்டு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா, நான் எப்படியோ ஒண்ணு தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயம் எங்களுடைய மனநிலையும் சரி அவங்களோட உடம்பும் சரியில்லை. உடனடியே போலீஸ் ஆபீசர் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் கூட வெயிட் பண்ண கிடையாது. உடனடியா சிவாங்க பிடிக்கணும் அப்படின்ற முடிவுல ஊரு ஃபுல்லா தேட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயம் தான் அதுக்கு அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ஒரு அட்ரஸ் சொல்லி இங்க சந்தேகப்படுற மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஒரு கார் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு, என்னன்னு தெரியல, இது ஒரு காட்டு பகுதி, வந்து என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல சிவாங்க இருந்திருக்கான். இவங்க போன அந்த சமயம் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழிக்குள்ள நின்னுட்டு இப்படின்னு தேடிக்கிட்டே
புலம்பிக்கிட்டே இருந்திருக்கான். அதாவது அவன் புதைச்சிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் யங் வந்துட்டு செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்து பார்த்திருக்கான். ஆனா குழி வந்துட்டு காலியா இருந்திருக்கு, உள்ளார ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டான். இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக, அவங்கள கடத்தினதுக்காக, அவங்கள துன்புறுத்தினதுக்காக, அவங்கள மிரட்டினதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே சேர்த்து போலீஸ் ஆபீசர்ஸ் கோர்ட்ல கேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயம் சுவாங்காக வாதாடின லாயர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கட்சிக்காரர் வந்துட்டு எதுவும் தெரியாம பண்ணிட்டாரு, அவருக்கு எதுவுமே தெரியாது, ப்ரீவியஸாவே அவருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது, அவரோட ஒர்க்கே அந்த மாதிரி தான், டிப்ரெஷன்ல இருந்தாரு, அவர் கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் போக அவருக்கு வீடு இல்லை, ஃபேமிலி இல்லை, எதுவுமே இல்லாம தனியாக தான் இருக்காரு, டைவர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருக்காரு, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சுவாங்கே வந்துட்டு கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல, இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அந்த கடைசி நாள் மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சது அப்படின்னா நான் அந்த வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் கோர்ட்டு வந்துட்டு இந்த எந்த விஷயத்தையுமே எடுத்துக்கல. ஏன்னா கடைசியில் அவனோட நடவடிக்கை வந்துட்டு ரொம்பவே மோசமாக இருந்தது, ஒருத்தங்களை உயிரோட புதைக்கிற அளவுக்கு. யங் வந்துட்டு ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க, அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியல, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் போக இவர் இருக்கிறதுனால ரொம்பவே பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டுக்கே வரல. ஆனா அவங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே ஒரு லெட்டர் எழுதி இவங்க சார்பா ஒருத்தங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல இவங்க கிளியரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தைங்களும் சேஃபா இருக்கணும், என்னோட குழந்தைங்களுக்காக தான் நானே இருக்கேன், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நானும் என்னோட குழந்தைங்களும் ரொம்பவே பயந்து போயிருக்கோம், நான்லாம் பயங்கரமான மனவேதனையில் இருக்கேன், அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் மறக்க மாட்டேன், இதனால நான் மன ரீதியா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன், இவர் எங்களை திட்டினது அடிச்சது இது எல்லாத்தையும் சேர்த்து இவர் ஏற்படுத்தின அந்த தாக்கம் வந்துட்டு நாங்க சாகிற வரைக்கும் எங்களால மறக்க முடியாது, அது எப்பயுமே எங்களோட மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொலை நடந்ததுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யங் வந்துட்டு சுவாங்க பார்த்து குழந்தைங்களை பத்தி நீ எதனாச்சும் யோசிச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்கள பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவங்க எப்படியோ போட்டோம், ஆனா இன்னைக்கு நீ சாகணும், அது இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்றத ரொம்பவே சந்தோஷமா கொடூரமா சொல்லியிருக்கான். இந்த கேஸ் இப்படி 1.5 வருஷம் போகுது. ஏப்ரல் 22, 2024 இந்த கடத்தினதுக்கு, துன்புறுத்தினதுக்கு, மிரட்டினதுக்கு இது எல்லாத்துக்குமே சேர்த்து 13 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இந்த 13 வருஷம் கழிச்சு அவர் வெளியில வர்றப்ப அவருக்கு 67 வயசு இருக்கும். அந்த வயசுக்கு மேல அவர் பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி 13 வருஷம் தந்திருக்காங்க. யங் வந்துட்டு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல இருந்து வெளியில வரணும், நம்மளோட மைண்டை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்த முடிவு வந்துட்டு ரொம்பவே கரெக்டான முடிவு தான். இந்த மாதிரி கூட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்க நம்மளை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க, நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்க, மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற ஒரே விஷயத்தினால அவங்க பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரியான ஆட்கள் கூட வந்துட்டு திட்டு வாங்கிட்டு டிப்ரெஷன்ல இருக்கிறதுக்கு நம்ம தனியாவே நிம்மதியா இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா சூஸ் பண்ணுங்க. அப்படியே இதுல எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை பேசி ஷார்ட் அவுட் பண்ண பாருங்க. சண்டை வர்றது, திட்டிக்கிறது இது எல்லாமே சாதாரணமா எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிறது. ஆனா டாக்ஸிக்கா இருக்கிறத வந்துட்டு எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அது ரொம்பவே மோசமாயிடும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணலாம்.